பாலச்சந்தர் அவர்கள் இன்றைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும். நான் திரைப்படத்துறையில் முதல்ல புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலிமா என்னுடைய குருநாதர் திரு பாரதிராஜா அவர்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அந்த படம் முதல்ல ப்ரீவியூ போட்டு பாலச்சந்தர் சாருக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பாலச்சந்தர் சார் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருப்பார் எங்களுடைய டைரக்டர் பாரதிராஜா அவர்கள். அப்போ இப்போ இருக்கிற இந்த சரவண பவன் ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து ஏவிஎம் மேனா தியேட்டர் வந்தது. அந்த மேனா தியேட்டரில் வந்து முதல்ல பாலச்சந்தர் சாருக்கு புதுநெல்லு புதுநாத்து படத்தை போட்டு காமிச்சோம். அப்போ எனக்கு வயசு 27 வயசு. அந்த படம் பார்த்துட்டு பாலச்சந்தர் சார் வெளியே வரும்போது நாங்களாம் லைனாக நின்னோம். இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு வயசான ஒருத்தர் நடிச்சிருக்காரு, யாரு அவர் அப்படின்னு கேட்டார். அவன் தான் அந்த பையன் அப்படின்னு என்ன காமிச்சாரு. என்னை அப்படியே கட்டி பிடிச்சி, நீ அப்பா அதை நடிச்சிருக்க அப்படின்னு அந்த பாராட்டினது. இப்ப அவர் முகத்தை பார்ப்பானே எனக்கு மிகப்பெரிய டைரக்டர், எத்தனையோ ஜாம்பவான்ல உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு திரையுலகத்தில் ஜாம்பவானா இருக்கிற ரஜினி சார், கமல் சார் முதற்கொண்டு எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்காரு. அவர் டைரக்ஷன்ல ஒரு படமா நான் நடிக்கிறேன். ரொம்ப நாள் ஏங்கினேன், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்க தயாரிப்புல உருவான ஒரு படம், அவங்களுடைய டாக்டர் புஷ்பா கந்தசாமி அவர்கள் வந்து அந்த படத்தை தயாரிச்சாங்க. அந்த படம் என்னுடைய அருமை நண்பர் சரத்குமார் அவர்களும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஐயாங்கிற படம் நடித்தோம். ஒரு அற்புதமான படம். டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ணார். அதில் எனக்கு பேர் கிடைச்சது. அந்த படத்தில் நான் நடித்து பேர் வாங்கும்போது பாலச்சந்தர் சாருடைய படத்தில் அவருடைய இயக்கத்தில் நடிக்க முடியாமல் போனாலும் அவருடைய தயாரிப்பில் நடிச்சேங்கிற ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிது. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய டைரக்ஷன் ஒரு படம் நடிக்கணும்னு நினைச்சிருந்தேன்.